வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு ஒரு நியூஸ் மிக பரவலாக ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருகின்றது. எந்த நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் மில்கில் என்னடா நான்வெஜ் மில்க்குன்னு சொல்கிறீங்க? ஏசுங்க, நான்வெஜ் மில்க்குக்கு இந்தியாவில் அமெரிக்கா நாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பால் கம்பெனியானது இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதாக மிகப்பெரிய ஹியூஜ் அமௌண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போவதாக நியூஸ் உலாவி கொண்டு வருகின்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் சரி, பாக்கெட் பால்களின் வரவுக்கு அப்புறம் மூளை முட்டுக்கெல்லாம் பாலோட விநியோகம் போய் சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் பேரிட காலங்களிலும் சரி, மழை காலங்களிலும் சரி, கொரோனா போன்ற காலங்களிலும் சரி, யாரும் உணவு தானியங்களை போய் தேடி அலையவில்லை. மாறாக பால் பாக்கெட்டை தேடிய அனுபவம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான்வெஜ் மில்க் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட் ஆனது இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. மிக கூடிய சீக்கிரத்தில் இந்த நான்வெஜ் மில்க் ஆனது உங்கள் வீடு தேடி வரப்போகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் மில்க் என்றால் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, மாடுகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றது, அதுக்கு எவ்வாறு தீவனங்கள் போடுறாங்கன்னு அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. எஸ், நம் ஊரில் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு உள்மேய்ச்சல், வெளிமேய்ச்சல்னு சொல்லுவாங்க. புல்லு போடுவாங்க, தானியங்கள் போடுவாங்க, புண்ணாக்கு போன்ற இலைதலைகளை போட்டு, வைக்கோல்களை போட்டு மாடுகளுக்கு உணவா போடக்கூடிய ஒரு தருவாய் இருக்கின்றது. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பாலானது தூய்மையான ஒரு மாடை தெய்வமாக வழிபடக்கூடிய காரணத்தினால் அந்த பாலின் தன்மையும் தூய்மை போல கருதப்பட்டு அனைத்து சுப காரியங்களுக்கும், அனைத்து எல்லா காரியங்களுக்கும் பால் ஒரு முன் உதாரணமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தன்னுடைய போன்களை வளப்படுத்துவதற்கு பாலின் தேவை மிக 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 ஒரு அத்தியாவசிய தேவையாக இருந்து வருகின்றது. வெஜ் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அருந்தக்கூடிய மிக உன்னதமான புரதச்சத்து பால். இன்னைக்கு இந்த நான்வெஜ் மில்க் இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா, இதோட கலப்படம் எவ்வாறு பிரித்து பார்க்கப்பட போகுது என்று தெரியவில்லை. எஸ், அதெல்லாம் நான்வெஜ் மில்க் அப்படின்னு சொல்றோம். பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஃபிலிம், சூர்யாவோட ஃபிலிம் இரட்டை பிறவி ஃபிலிம் ஆனது வெளியாகி இருக்கும். அதில் மைய கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு பால் பண்ணை வச்சிருப்பாப்புல. அந்த பால் பண்ணைக்கு அந்த பால் மாடுகளுக்கு நான்வெஜ் கலந்த தீவனத்தை கொடுப்பார்கள். நான்வெஜ் கலந்த தீவனத்தை கொடுப்பார்கள் என்றால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சியை கலந்த தீவனம் கொடுத்து அந்த மாடுகளுக்கு ஒன்லி பாலை கறக்கக்கூடிய மாடுகளாக உருவாக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் அந்த படமானது சித்தரிக்கப்பட்டது. அந்த படத்தின் அப்படியே பிரதிபலிப்பு தான். எஸ், யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற மாடுகளுக்கு புல் கிடையாது, தானியங்கள் கிடையாது, வைக்கோல் கிடையாது, புண்ணாக்கு கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் எப்படி அங்குள்ள மாடுகள் இவ்வளோ கொழு கொழுன்னு பெருசாக இருக்கு. பால் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் உள்ள மாடுகள் 10 லிட்டர் கறந்துச்சுன்னா, அவங்க ஊரில் உள்ள மாடுகள் 30 லிட்டர் கறக்குது. அது எப்படின்னு தான் தெரியலன்னு எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தில் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே மாடுகளுக்கு மீன், கோழி, நாய்கள், பூனைகள், இது போன்ற பிரியாணி, இது போன்ற விலங்குகளின் இறைச்சியை உலர்படுத்தி பொடியாக்கி புண்ணாக்கு போன்ற தீவனத்துடன் மிக்ஸ் பண்ணி மாடுகளுக்கு கொடுக்குறாங்க. இதன் மூலம் மாடுகள் சாப்பிட்டு நல்லா குழு குழுன்னு பெருசாகிறது. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய மில்கானது நான்வெஜ்ஜை தின்னு, இறைச்சியை தின்று மாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பாலுடைய தன்மை நான்வெஜ் மில்க் என்று பிரகடனம் செய்கிறார்கள். இதான் நான்வெஜ் மில்க். இந்த மில்க் பார்த்தீங்கன்னா, டுடே அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளில் புழக்கத்தில் உள்ளது. நார்த் அமெரிக்காவிலையும் இது புழக்கத்தில் உள்ளது. மாறாக ஜப்பான், அப்புறம் சைனா, ரஷ்யா போன்ற இந்த பக்கம் வடக்கு ஆசிய நாடுகளிலும் இந்த நான்வெஜ் மில்கானது புழக்கத்தில் இருந்து வருகின்றது. இருந்தாலும்
மையமாக கருதக்கூடிய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியா மற்றும் சைனாவை டார்கெட் பண்ணி இந்த நான்வெஜ் மில்கை வந்து மார்க்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ள வராங்க. நான்வெஜ் மில்கை வந்து மனிதர்கள் சாப்பிட்டால் எந்தவித உடல் உபாதைகள் வராதுன்னு சொல்றாங்க. மாறாக உடல் பருமன் அதிகரிக்கக்கூடும் என்று ஒரு ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்றாங்க. எது எப்படியோ இது குழந்தைகளை எவ்வாறு பாதிக்கப்படுதுன்னு தெரியாது. இதன் மூலமானது உடலில் ஏற்படக்கூடிய பலவித மாற்றங்களுக்கு, மரபணு மாற்றங்களுக்கு இந்த நான்வெஜ் மில்கானது வித்திடும் என்பதில் எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது. மக்களை உஷாரா இருங்கள். இந்த நான்வெஜ் மில்கை வந்து பருகினால் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் சிறு வயதிலும் சரி, சிறு வயதிலிருந்து ஒரு இளமை பீரியட்ல வந்து மிகப்பெரிய ஒரு வெயிட் கெயினுக்கு வந்து இந்த நான்வெஜ் மில்கை உட்கொண்டால் தள்ளப்படுவோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மக்களை சிந்தித்து செயல்படுவது சால சிறந்தது. ஜெய்பீம்.